ஹலோ காய்ஸ், இப்போ அங்கே தெரியுது பார்த்தீங்களா மலை, அந்த மலைக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கிறேங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இதுக்கு பேர் தான் கரியாப்ப மலை. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா கதிரிபுரத்துலேருந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கோயில் இது பாருங்கள். இந்த பாலம் என்னன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு டேம்லேருந்து எண்ணெய்க்கல் புதூர்லேருந்து குட்டப்பட்டி பன்னியல்லிக்கு பல கிராமங்களுக்கு தண்ணி வர வைக்கிறதுக்காக இது பாலம் போட்டிருக்குறாங்க. பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது காலையில். இப்போ இந்த இடத்துக்கு தான் போக போகிறோங்க மேலே. இப்போ வண்டியில் ஜஸ்ட் மினிட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் இது. நரசிம்மசாமி கோவில் டெம்பிள். கோவில் பின்புறம் வரங்க. இந்த மலை பார்த்திங்கன்னா, இந்த மலைக்கு ஒரு வரலாறு இருக்குது. இது அனுமன் மலைன்னு சொல்லுவாங்க. இது மேலேருந்து அனுமன் வந்து இந்த பாறை மேலே குச்சி தான் சொல்கிறாங்க. அந்த பாதை கூட, அந்த தடம் கூட இருக்குது பாருங்கள். மேலே காட்டுறேன் வீடியோ, அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இடம் பாருங்க. இதுதான் அனுமன் பாறை. பெருசாக இருக்குங்களா? அந்த மலை மேலே இந்த இடத்துலேருந்து தான் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அனுமன் வந்து இந்த பாறை மேலே குச்சி தான் சொல்கிறாங்க. காட்டுற பாருங்க. இது அனுமன் பாதம். இது பார்த்திங்களா, அங்கேருந்து மேலேருந்து குச்சிதனால இந்த தடம் வந்துருக்குது. இந்த இடத்துல பூஜை பண்ணுவாங்க எப்பயுமே. இன்றைக்கி சனிக்கிழமை காலையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மணி ஆகுது. இதுக்கு மேலே தான் வந்து பூஜை பண்ணுவாங்க இந்த இடத்த கோயிலிருந்து. பாருங்கள், அனுமன் வந்து மேலே ஏறி போன பாதை தடங்கள் இருக்குதுங்களா, பாதை இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இது இந்த தடம், இது இந்த வழியாக தான் மேலே ஏறி போயிட்டு அங்கேருந்து வந்து இந்த பாதை மேலே வச்சுருக்காங்க, இந்த பாறை மேலே. இது வந்து நரசிம்மசாமி கோயிலுங்க. இங்கேருந்து ஹைதராபாத்து, பல வெளிநாட்டிலேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து கூட வராங்க இந்த கோயிலுக்கு. நீங்கள் விசிட் பண்ணணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தருமபுரி இல்லை கிருஷ்ணகிரிலேருந்து நீ எங்கேருந்து வந்தாலையும் நேராக வந்து காவேரிப்பட்டினம் வந்துடுங்க. காவேரிப்பட்டினம் வந்துட்டு அங்கேருந்து பாலக்கோடு ரோட்டில் வட்டம்பட்டின்னு பஸ்ஸில் வந்தீங்கன்னா வட்டம்பட்டியில் இறங்கிக்கோங்க. வட்டம்பட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள கதிரியப்ப மலைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர். இந்த மலை அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த நரசிம்மசாமி கோயில். அப்படி வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் உள்ள கோயிலில் வந்து கருவறைக்குள்ளே சாமியை காட்டுறோம் உங்களுக்கு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த பாக்கியம்,
இல்லை உடம்புல ஏதாவது நோய், சர்க்கரை வியாதி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு முறை வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா, வந்து பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா, இந்த நரசிம்ம சாமி அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். நீங்கள் வேண்டினது உடனே நிறைவேறும். இங்கே பாருங்கள், இந்த அனுமன் பாறை வந்து பார்த்தீங்களா, பாதம் தெரியுதுங்களா, சாமி ஏறி போனது 1 2 3, இதுதான் அனுமன் பாறை. பாதம் மேலே சாமி ஏறி போனது. பார்த்தீங்களா, பாறையில், இந்த பாறையில் கூட பூஜை பண்ணியிருக்காங்க. இதுதான் சாமி பாதம், அனுமன் பாதம். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுதல் என்ன வேணுமோ இந்த கோயிலுக்கு வந்து ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். உங்கள் தொழில், உங்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்கணுமா, படிப்பில் வந்து நல்லா படிக்கணுமா, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வாங்க. கோயில் பின்னாடி பாருங்கள், பிள்ளையார் இருக்கார். லிங்கம், இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். சாமி, இப்போ நரசிம்ம சாமி நல்லா வேண்டிக்கோங்க. நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. சம்பளம் வந்துட்டு கொஞ்சம் சம்பளம் போடணும்.
மோதிரம் மடியில் வைக்கிறீங்களா? மோதிரம் மடியில் வைக்கிறீங்களா? நான் எங்கே இருக்கேன்னா இப்போ நரசிம்மசாமி கோயிலில் தான் இருக்கேன். சாமி கும்பிட்டாச்சு. இனி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயில் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அனுமன் மலை இது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் உங்களுக்கு அனுமன் பாதம் காட்டினேன். இப்போ அந்த அனுமன் பாதத்தில் தண்ணி வந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுக்கு இந்த இடத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. இப்போ கோயில் அலங்காரம் நடந்துட்டு இருக்குது. இது அனுமன் பாதம் தண்ணி. இப்போ தான் தண்ணி வந்துட்டு இருக்குது. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பாருங்கள் இது அதிசயம். பார்த்தீங்களா? இதுதான்